எப்போ வலி வந்தாலும் வயிறு வலி அப்படின்ட்டுவாங்க. ஆமாம். பட் அந்த வயிறு வலி வந்து இரைப்பையில் வருதா? எல்லாரும் பொதுவாக வயிறுன்னு சொல்கிறது வந்து இரைப்பை தான். ஆமாம். அதில் வலி வருதா, கல்லீரலில் வலி வருதா, இல்லை குடலில் பிரச்சனை வந்து வலி வருதா, இல்லை லேடிஸ்னால் கர்ப்பப்பை சம்மந்தமாக வலி வருதான்னு பார்ப்பாங்க. பட் அந்த கணைன்றது வந்து நிறைய பேர் தெரியாது. இந்த கணைன்றது வந்து ரொம்ப சின்ன ஆர்கன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ்லேருந்து 150 to 200 கிராம்ஸ் வரைக்கும் ரேஞ்சில் இருக்கும். இது வந்து இரைப்பைக்கு பின்னால் இருக்குது. ஓகே ஓகே. பட் கணை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம கல்லீரல் முக்கியமோ அப்படி கணை ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்லீரல் வெயிட் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ இருக்கும். கணை வெயிட் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் தான் இருக்குது. 100 கிராம்? ஆமாம், 100 கிராம் தான் அது. அது லென்த்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 8 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் லென்த் இருக்கும். டிபெண்ட்ஸ். இப்போ ஒபீஸாக இருக்காங்கன்னா இப்போ லென்த் அதிகமாக இருக்கும். மீடியம் சைஸு கொஞ்சம் தின் பில்டாக இருக்காங்கன்னா லென்த் கம்மியாக இருக்கும். ஆனால் கணையோட வேலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு இருக்குது, அதில் என்ன இருக்குது? மாவு சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது, கொழுப்பு சத்து இருக்குது, ப்ளஸ் விட்டமின்ஸ், இது எல்லாம் மினரல்ஸ் இருக்குது. எல்லாமே டைஜஷன் பண்ணுறதுக்கு கீ ஆர்கன் என்ன அப்படின்னு பார்த்தா பேன்க்ரியாஸ். பட்டு பொதுவாக வயிறு வலின்னா வயிற்று வலி, அதாவது இரைப்பை வலி, கேஸ்ட்ரைட்டிஸ் இப்படி தான் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. கணைய பாதிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே. ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு பேன்க்ரைட்டிஸ் அதிகமாக வரும். அதாவது கணையத்தில் அலர்ச்சி வருது. பட் மிக முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் இருக்கிற கல் தான். இந்த பித்தப்பை பற்றி நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும். கல்லீரல் பக்கத்தில் இருக்க ஒரு சிறிய உறுப்பு, அது பலூன் மாதிரி இருக்கும். அதை பித்த நீரை கரெக்டாக சேமித்து வச்சு நாம் சாப்பிடும்போது ரிலீஸ் பண்ண வேலையை ஒழுங்காக செஞ்சால் பிரச்சனை கிடையாது. அது வேலையை ஒழுங்காக செய்யலைனா தான் அந்த பித்த நீர் சேர்ந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடுது. அந்த ஸ்டோன் தான் 150 பேருக்கு கணைய பாதிப்பு வரதுக்கு காரணம்.